ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணி சர்வசியார்த்திகரை தேவி நாராயணி நமஸ்துதி. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது சுகபோக வாழ்வு தரும் குரு சுக்கிரன் சனி தொடர்பு. இதன் தலைப்பு. தொழில்காரகன் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் கண்ணை மூடிட்டு ஒருத்தரை சொல்லணும்னா அது சனி பகவான் தாங்க. உழைப்பு உழைப்பு மேலும் உழைப்பு, அந்த உழைப்பின் மேன்மையினால் ஒரு ஜாதகரை உயர்த்தி பிடிக்கும் தன்மைங்கிறது சனி பகவானுக்கு உண்டு. சாதாரணமாக தான் மட்டுமே உழைத்து தன் குடும்பத்தினரை காப்பாற்றும் தன்மை கொண்ட தொழில்களாக இருந்தாலும் சரி, பல ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களின் உழைப்பை வாங்கி அவர்களுக்கு சம்பளம் கொடுத்து 1000 குடும்பத்துக்கு விளக்கேற்றக்கூடிய தன்மை கொண்ட பெரும் தொழிலதிபராக இருந்தாலும் சரி, ரெண்டுக்குமே காரகமாக சனி பகவான் தான் இருப்பார். சம்பாத்தியத்துக்கு காரகனாக சூரியன் இருந்தாலும் கூட தொழிலுக்கு காரக கிரகம்னா அதை நம்ம சனியை தான் எடுத்துக்கணும். அதனால தான் அவர் காலபுருஷனுடைய 10ஆம் வீட்டுக்கு அதிபதியாகவும் லாப வீட்டுக்கு அதிபதியாகவும் சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்துட்டுருக்கார். இயற்கையிலே தனம், செல்வாக்கு, பொருளாதாரம், முன்னேற்றம் போன்றவற்றை தரக்கூடிய அமைப்புங்கிறது குருவுக்கும் சுக்கிரனுக்கும் தான் பிரித்தளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பொருளாதார முன்னேற்றங்களை நாம் பெறுவதற்கு சனி பகவானுடைய தொடர்பு கண்டிப்பாக வேண்டும். ஒருத்தர் ஒரு தொழில் மூலமாக முன்னுக்கு வர்றது, தொழிலதிபர் ஆகிறது, பெரும் தனம் சேர்க்கிறது, நல்ல சந்தோஷமான வாழ்க்கை வாழ்கிறது, பொருளாதார வெற்றியில் மிகப்பெரிய உயரத்தை தொடர்றது, தான் உயர்ந்து மற்றவர்களையும் உயர்த்தும் தன்மையை பெறுவதற்கு இந்த குரு சுக்கிரனோடு சனி தொடர்பு ஏற்படுறதுங்கிறது மிக பெரும் வெற்றியின் சூட்சுமமாக ஒளிந்திருக்கிறது. இவர்கள் மூவரும் இணைந்த நிலையில் 2ஆம் இடமோ 11ஆம் இடத்திலோ 10ஆம் இடத்திலோ அமர்ந்தால் அவர் நிச்சயமாக ஒரு தொழில் வலு கொண்டவராகவும் பெரும் தனம் சேர்ப்பவராகவும் பொருளாதார வெற்றி மிக்கவராகவும் தான் இருக்கார். இதில் ஒரு சூட்சமமான விஷயம் என்னென்னா, குருவும் சுக்கிரனும் தொடர்பு கொள்றதுங்கிறது அவ்வளோ நல்ல விஷயம் அல்ல. ஏன்னா இவங்க 2 பேரும் இணையும் போது யார் பெரிய ஆள் அப்படிங்கிற குழப்பத்தையும், திருமண வாழ்க்கை சிக்கல்களையும், கருத்து வேறுபாடுகளையும், விவாகரத்துகளையும், பிரிவினைகளையும் உருவாக்கக்கூடிய தன்மை உள்ளவங்கனாலும் கூட பொருளாதாரத்தில் இவங்க எந்த வஞ்சனையுமே வைக்கிறதில்லை. இந்த இருவரின் வலிமையையும் தனதாக்கி கொண்டு வாழ்க்கையின் மிக பெரும் தனவந்தராகவும் செல்வந்தராகவும் பொருளாதார மிக்கவராகவும் ஆகிறதுக்கு சனி பகவான்கிற ஒருத்தர் உள்ளே இருந்தார்னா போதும். அதே மாதிரி குரு சுக்கிரன் இருவரும் தொடர்பு கொள்ளாத நிலையில் சனி பகவானை பார்த்தாலும் இதே அளவிலான முன்னேற்றங்கள் ஏற்படும். இது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக 2ஆம் இடம் 10ஆம் இடம் 11ஆம் இடத்துல இருந்ததுன்னா அதிகப்படியான தனத்தை பெற்றுத்தருகிறதுங்கிறது மிக இல்லை. அந்த வகையில் 12 லக்னங்களுக்கும் எங்கே இருந்தால் இந்த மாதிரியான சிறப்பு இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ மேசலக்ன ஜாதகர்களை எடுத்துக்கிட்டோம்னா சனி பகவான் 10ஆம் இடத்துல ஆட்சியாக இருந்தாலும் 11ஆம் இடத்துல ஆட்சியாக இருந்தாலும் இருக்கிற இடம் சிறப்பு தான். 2ஆம் இடத்துல சுக்கிரனுடைய வீட்டில் இருந்துட்டாலும் பிரச்சனை இல்லை. இப்படி அமரப்பட்டிருக்கிற சனி பகவானோடு ஒன்று சுக்கிரன் பார்வை குரு பார்வை ரெண்டும் சேர்ந்த நிலையில் கிடைக்கணும், அல்லது குருவும் சுக்கிரனும் இணைந்த நிலையில் இருக்கணும். இப்போ ஒரு மேசலக்ன ஜாதகத்துக்கு ரிஷபத்தில் இவர்கள் இணைவு, மகரத்தில் அல்லது கும்பத்தில் இவர்கள் இணைவு பெரும் தனத்திற்கும் பெரும் தொழிலதிபராகவும் ஆகிறதுக்கு சொந்தக்காரராகவும் சுகபோக வாழ்க்கைகளை அனுபவிக்கிறவராகவும் மாற்றிவிடுங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. புரிஞ்சுதுங்களா? எல்லா காணொலியிலையும் நான் சொல்கிற ஒரு சூட்சுமத்தையும் இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்கணும். எதை நீங்கள் பெறுவதாக இருந்தாலும் அதுக்கு உங்கள் லக்னாதிபதி ஒழுங்காக இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இப்போ இதில் மேச லக்னம் கும்பத்தில் சனி இருக்கார், ஆட்சி மூலத்திரிகோண வலுவோடு இருக்கிறார்னு வச்சுக்கோம். இப்போ இவரை மிதுனத்தில் இருந்தபடி குரு பார்க்குறார், சிம்மத்தில் இருந்தபடி சுக்கிரன் பார்க்குறார். இதில் பார்த்தீங்கன்னா குருவும் சுக்கிரனும் அவங்களுக்குள்ள தொடர்பு கொள்ளலை, ஆனால் இருவரும் சேர்ந்து சனியோடு தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு சிறப்பான அமைப்பு. சரி, அதே மேச லக்னம் கும்பத்தில் சனி பகவான் ஆட்சியாக உட்கார்ந்துட்டுருக்கார். இது 11ஆம் இடம். இந்த 11ஆம் இடத்துல சுக்கிரன் உடன் சேர்ந்திருக்கிறார். சுக்கிரன் சனியோடைய சேர்ந்திருக்கிறாரு. துலாத்தில் இருந்தபடி குரு பார்க்கிறாரா? இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான பெரும் தனத்தை தரக்கூடிய குரு சுக்கிர சனி தொடர்பு தான். புரிஞ்சுங்களா? 2, 10, 11ஆம் இடங்கள் இந்த இடத்துல இருக்கணும். இப்போ ரிஷப லக்னமாக இருக்கும்போது மிதுனம், தனுசு, மிதுனம், மீனம் மற்றும் கும்பம் இந்த 3 வீடுகளில் இவங்களுடைய இணைவு அல்லது தொடர்பு இருக்கணும். இதில் சனி பகவான் 10, 11, 2ஆம் இடங்களோடு இருந்து குருவும் சுக்கிரனும் வேறு வீடுகளில் அமர்ந்தபடி தொடர்பு கொண்டாலும் இந்த பலன் முழுமையாக கிடைக்கும். இதுதான் சூட்சமம். மற்றபடி குரு பகவான் 10, 11ஆம் இடம் 2ஆம் இடத்தில் அமர்ந்து சனி மற்றும் சுக்கிரனுடைய தொடர்பு கிடைக்கிறதுங்கிறது இந்த யோகம் ஆகாது. இது நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்கே குருவும் சுக்கிரனும் தனக்காரகர்கள்.
பொருளாதாரத்தை கொடுக்குறவங்க, அதை தொழில் ரீதியாக பல மடங்கு பெருக்கும் தன்மை கொண்ட கிரகம் சனி. ஸோ அந்த பாவி சனி கிரகத்தினுடைய பாவத்தன்மையை இந்த 2 பேருடைய இணைவும் முழுமையான வலிமை உள்ளதாக மாற்றி அவரை மிக பெரும் உயரத்துக்கும் சுகபோக வாழ்க்கைக்கு சொந்தக்காரராகவும் ஆக்குது. அதுதான் இதில் இருக்கிற சூட்சமம். இவங்க 3 பேரும் இணைந்த நிலையில் 2, 10, 11ஆம் இடங்கள் இருக்கலாம், தப்பில்லை. அல்லது 2, 10, 11ஆம் இடத்தில் சனி இருந்து வேறு இடங்களில் இருந்தபடி குரு சுக்கிரன் தொடர்பு கொள்வதும் தப்பில்லை. புரிஞ்சுதுங்களா? இதுதான் அதனுடைய சூட்சமம். அடுத்து மிதுன லக்ன ஜாதகர்களுக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடம்ங்கிற மீனத்திலேயோ 2ஆம் இடங்கிற கடகத்திலேயோ 11ஆம் இடங்கிற மேசத்திலேயோ இவர்கள் இருப்பது என்பது சிறப்பான ஒரு யோகத்தை பெற்றுத்தரும் அமைப்பாகும். ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். மிதுன லக்னம் 10ஆம் இடம் மீனத்தில் சனி உட்கார்ந்துட்டு இருக்கார். 10ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துட்டு இருக்கார். கூடவே சுக்கிரன் இருக்கார். இங்கே சுக்கிரனுக்கு என்ன வலுன்னு நமக்கு தெரியும், உச்சம் என்கின்ற வலிமையை பெறுவார். இந்த குரு சுக்கிரன், அதாவது சுக்கிரனும் சனியும் 10ஆம் இடத்தில் இருக்கும்போது குரு பகவான் கடகத்தில் இருந்தபடி உச்சம் பெற்று தனது 9ஆம் பார்வையால் அந்த இடத்தை பார்க்கறது சிறப்பிலும் மேன்மையை வெகுவாக பெற்றுத்தர ஒரு அமைப்பு. இல்லையா, கன்னியில் இருந்தபடி பார்த்தாலும் சரி, விருச்சிகத்தில் இருந்தபடி பார்த்தாலும் சரி, அல்லது மீனத்திலேயே இவர்கள் இணைந்திருந்தாலும் சரி, இந்த பலன் கிடைக்கும். அதே மாதிரி கடகத்தில் இவர்களின் இணைவு சிறப்பான யோகத்தை தரும். மேசத்தில் இணைவு, இங்கே சனி நீச்சம்ங்கிற வலிமையை பெற்றாலும் இந்த 2 இயற்கை சுபர்களின் தொடர்புகளை அவர் பெறதுனால கண்டிப்பாக அங்கே நீச்சபங்கம் ஏற்பட்டு அவர் வேலை செஞ்சிருவார். கடக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்தில் இவர்களின் இணைவு, சிம்மத்தில் இவர்களின் இணைவு, மேலும் மேசத்தில் இவர்களின் இணைவு சிறப்பை தரும். ஏன்னா 10, 11 2ஆம் இடங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் இல்லை சனி 10, 11 2ஆம் இடத்துல இருக்கணும். குருவோ சுக்கிரனும் ஒன்று சேரணும் அல்லது எங்கேயாவது இருந்து பார்க்கணும். இதுதான் சூட்சம். சிம்மலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் கன்னியிலோ ரிஷபத்திலோ மிதுனத்திலோ இவர்களின் இணைவு சேர்க்கை பார்வை. சனி இந்த 3 வீட்டில் இருந்து மற்ற வீடுகளில் இருந்தபடி, இப்போ ஒரு சிம்மலக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல சனி இருக்கார். 2ஆம் இடத்துல கன்னியில் சனி இருக்கிறார். குரு மீனத்தில் இருந்தபடி ஆட்சி பெற்றபடி பார்க்கிறார். இது சமசப்தம பார்வை. சுக்கிரனுடன் இணைஞ்சிருக்கிறார். இது ஒரு சிறப்பு. அல்லது சுக்கிரனும் மீனத்திலே இருந்தபடி பார்க்கிறார். அல்லது சுக்கிரன் மீனத்தில் உச்சம் பெற்ற நிலையில் இருந்து சனியை பார்க்கிறார். குரு பகவான் ரிஷபத்தில் ஸ்திர வீட்டில் அமர்ந்தபடி சனியை பார்க்கிறார். இதுவும் அதே அமைப்பு தான். புரிஞ்சுதுங்களா? கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடங்கிற துலாத்தில் இவர்களின் இணைவு, 11ஆம் இடங்கிற கடகத்தில் இவர்கள் இணைவு, 10ஆம் இடம் என்கின்ற மிதுனத்தில் இவர்களின் இணைவு மற்றும் சனியின் இருப்பு பார்வை மிக பெரும் வெற்றிகளை தரும் அமைப்பாகும். இது ஏன் மிக பெரும் வெற்றியை தருதுன்னா, காலபுருஷனுடைய லாபாதிபதி சனி தான். இது யாரும் மறுக்க முடியாது. ஒருத்தனுக்கு லாபம் வேணும்னா சனியுடைய கருணை இருந்தால் தான் லாபம் இருக்கும். ஒருத்தருக்கு தொழில் வேணும்னா சனியுடைய கருணை இருந்தால் தான் தொழில் கிடைக்கும். தொழில் மூலமான லாபம், பல குடும்பங்களை வாழ வைத்து தானும் மேன்மை அடையக்கூடிய யோகிதைகள், பெரும் செல்வந்தராக ஆகக்கூடிய சூட்சமங்கள், பெரும் சொத்துக்கு அதிபதியாகும் வாய்ப்புகள் எல்லாமே சனி போடக்கூடிய ஒரு பிச்சை அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். ஏன்னா அதனால தான் சனி பகவானை கர்மகாரகனாகவும் லாபகாரகனாகவும் காலபுருஷன் வைத்திருக்கிறது. இதில் பாக்கியாதிபதியான குரு, இதில் சனி குரு தொடர்பு வரும்போது நீங்கள் கரெக்டாக யோசிக்கணும், அது தர்ம கர்மாதிபதி யோகமாக கன்வெர்ட் ஆகுங்கிறத. காலபுருஷனுடைய தர்ம கர்மாதிபதிகள் யார்? சனியும் குருவும் தான். அப்போ இவர்களின் தொடர்பு ஏற்படும் போதே உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் இயற்கையிலே ஆக்டிவேட் ஆகிடும். அதோடு தனம் மற்றும் சமுதாயம்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடம் 2, 7 கூடையவரும் சுக்கிரனும் இங்கே கனெக்ட் ஆகும்போது இந்த யோகம் எந்த அளவுக்கு வேலை செய்யுங்கிறது உங்களுக்கு பிடிபடும். துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடங்கிற விருச்சிகத்தில், 10ஆம் இடங்கிற கடகத்தில், 11ஆம் இடங்கிற சிம்மத்தில் சனி இருந்து இவர்களை சுக்கிரனும் குருவும் தொடர்பு கொள்வது, இணைந்திருக்கலாம், பார்க்கலாம். இந்த அமைப்பு இருந்தாலும் பெரும் தனத்துக்கு நீங்கள் சொந்தக்காரர் தான். விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் தனுசில் இவர்களின் இணைவு, சிம்மத்தில் இவர்களின் இணைவு, கன்னியில் இவர்களின் இணைவு, அல்லது தனுசு சிம்மம் கன்னியில் சனி தனித்திருந்து குரு மற்றும் சுக்கிரனுடைய தொடர்புகளை பெறுவது. அதற்கடுத்து தனுசு லக்னத்திற்கு மகரத்தில் இவர்களின் இணைவு, துலாத்தில் இணைவு மற்றும் கன்னியில் இவரின் இணைவு, அல்லது சனி தனித்திருந்து குரு சுக்கிரனின் தொடர்பு. இப்போ மகர லக்னத்தில் தனுசு லக்னத்தில் பிறந்திருக்காரு. மகரத்தில் சனி ஆட்சி, கடகத்தில் இருந்தபடி உச்ச குரு பார்வை செலுத்துறார். கடகத்தில் இருந்தபடி உச்ச குரு பார்வை செலுத்துறார். மகரத்திலேயே சுக்கிரனும் உடன் இணைந்திருக்கிறாரா? இது ஒரு இணைவு சிறப்பு. தொழில் மேன்மை, தன வரவு, பொருளாதார வெற்றியை கொடுக்கக்கூடியது தான். மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் கும்பம், துலாம் மற்றும் விருச்சிகம் இந்த 3 வீடுகளில் சனி இருப்பது, குரு சுக்கிரன் உடன் இணைவது, அல்லது குருவும் சுக்கிரனும் வேறு இடங்களில் இருந்தபடி பார்ப்பது. புரிஞ்சுதுங்களா? அடுத்து மீன லக்னத்தை கும்பலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் மீனம், விருச்சிகம் மற்றும் தனுசில் சனி பகவான் அமர்ந்திருப்பது, அவருக்கு குரு சுக்கிரனுடைய தொடர்புகள் ஏற்படுவதுங்கிறதும் மிக பெரும் வெற்றிகளை தரக்கூடிய ஒரு அமைப்பாகும்.
மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் மேசத்தில் சனி பகவான் இருப்பது, தனுசில் இருப்பது, மகரத்தில் இருப்பது, இவரோடு குரு சுக்கிரனின் தொடர்பை பெறுவது, அவர்கள் எங்கிருந்தேனும் பார்ப்பது இந்த மிக பெரும் சொத்து சேர்க்கும் யோகத்தை தரும் அமைப்பாகும் என்பதுதான் சூட்சுமம். ஸோ குரு சுக்கிரன் இந்த 2 தனகாரகர்களும் சனி பகவான் என்கின்ற உழைப்பின் நாயகனை தொடர்பு கொள்ளும் போது 2 என்கின்ற தனஸ்தானம், 10 என்கின்ற ஜீவனஸ்தானம், 11 என்கின்ற லாபஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்த நிலையில் இவர்களின் தொடர்பு என்பது குபேர யோகத்தை பெற்றுத்தருகிறது என்றால் அது மிகையே அல்ல. ரொம்ப அற்புதமான யோகம் பெற்ற, ரொம்ப பெரிய லெவலில் வெற்றி பெற்ற ஜாதகங்களில் இந்த சூட்சுமமான இணைவுகள் தொடர்புகள் இருக்கும். இதில் லக்னாதிபதியின் பங்களிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். லக்னாதிபதி ஓரளவுக்காவது வலுப்பெற்ற நிலையில் இருக்கிறது நல்லது. இப்போ மகர கும்ப லக்னமாக இருக்கும்போது சனியை குருவும் சுக்கிரனும் பார்த்தாலே லக்னாதிபதி வலுவாயிடுறாருன்னு அந்த கணக்கில் எடுத்துக்கலாம். மற்ற நிலைகளில் வேறு லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு லக்னாதிபதி ஏதேனும் ஒரு சூட்சுமமான முறையில் வலுப்பெற்ற நிலையில் இருப்பது அவசியம். புரிஞ்சுங்களா? இந்த அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் நீங்களும் மிக பெரும் தொழிலதிபர்கள் தான், பெரும் தனத்திற்கு சொந்தக்காரர்கள் தான், வசதி வாய்ப்பை அனுபவிக்கப் போகிறவர்கள் தான், வாழ்வியலில் தாங்களும் உயர்ந்து தங்களை சார்ந்தவர்களையும் உயர்த்தும் தன்மை கொண்டவர்களாகத்தான் இருப்பீர்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.